நார்மலாக நம்ம சினிமாஸில் பார்த்துருப்போம். ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸ் சடனாக கோர்ட்டுக்கு வந்து ஆப்போசிட் சைடுக்கு சாதகமாக பேசுவாங்க. ப்ராசிக்யூஷன் சைடில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு அப்படியே மாற்றி ரொம்பவே கான்ட்ரடிக்டரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டில் வந்து கொடுப்பாங்க. அந்த விட்னஸ்க்கு பேர் தான் ஹாஸ்டைல் விட்னஸ். இந்த ஹாஸ்டைல் விட்னஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஹாஸ்டைல் விட்னஸ்னா ப்ராசிக்யூஷன் சைடில் நம்ம பக்கம் பேசுவாங்கன்னு நம்பி ஒரு விட்னஸை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்க ஆப்போசிட் சைடுக்கு சாதகமாக பேசி ப்ராசிக்யூஷன் சைடில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கான்ட்ரடிக்டரியாக பேசும்போது அவங்கள ப்ராசிக்யூஷன் சைட் ஹாஸ்டைல் விட்னஸாக டிக்ளேர் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி விட்னஸை கோர்ட்டில் அடித்து உடைக்கக்கூடிய வெப்பன் ஒன்று இருக்குது. நம்மளாக ஒரு அட்வொகேட்டுக்கு இருக்கிற ரூல் என்னன்னா, அவங்களோட விட்னஸை அவங்களால டைரக்ட் எக்ஸாமினேஷன் தான் பண்ண முடியுமே தவிர கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது. எப்போவுமே ஆப்போசிட் சைட் விட்னஸை மட்டும்தான் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். ஆனால் இப்போது நம்மளோட விட்னஸே ஆப்போசிட் சைடுக்கு சாதகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ராசிக்யூஷன் சைட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம். earlier செக்ஷன் 154 இருந்த இந்த ஹாஸ்டைல் விட்னஸ் இப்போது பிஎஸ்ஏல அப்டேட் ஆகி செக்ஷன் 156 சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஜட்ஜு பெர்மிஷன் கொடுத்துட்டார்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ரிவர்ஸ் யூனோ கார்டு மாதிரி. ப்ராசிக்யூஷன் சைட் அவங்களோட விட்னஸையே கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்க முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்ல வச்சு அந்த கோர்ட்லேயே அவங்களோட ரியல் ஃபேஸை ரிவீல் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஒரு வேளை அந்த விட்னஸ் ஹாஸ்டைலாக இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் கோர்ட் ஏற்றுக்காதா? அப்படியெல்லாம் இல்லை. நார்மலாக உங்களோட விட்னஸ் ஹாஸ்டைல் விட்னஸாக ஆகி இருந்தாலும் அவங்க சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எவிடன்ஸஸ்க்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கோர்ட் அதை கன்சிடர் பண்ணும். நார்மலி ஹாஸ்டைல் விட்னஸோட முழு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எது ரெலவெண்ட்டாக ரிலையபிளாக இருக்கோ அதை மட்டும் கோர்ட் கன்சிடர் பண்ணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் நடக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்போது ஒரு பர்சன் வந்து நான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன், அந்த இடத்துல ஒரு ரெட் ஷர்ட் போட்ட ஒரு ஆள் இந்த பர்டிகுலர் நம்பரில் வந்த காரில் தான் ஆக்சிடெண்ட் பண்ணாருன்னு சொன்னால் அது ஸ்டேட்மெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த விட்னஸை போலீஸ் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே. சடனாக அந்த விட்னஸ் கோர்ட்டுக்கு வந்து நான் அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்த மாதிரியே பார்க்கலையே, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸும் இப்போ அந்த விட்னஸ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். இதை ப்ராசிக்யூஷன் சைட் மென்ஷன் பண்ணி ஜட்ஜ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அந்த விட்னஸை ஹாஸ்டைல் விட்னஸாக டிக்ளேர் பண்ண சொல்லி. ஏன்னா அந்த விட்னஸ் முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸும் இப்போ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸும் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது அப்படின்னு. நார்மலி விட்னஸஸ் ஏன் ஹாஸ்டைல் விட்னஸ் ஆகுறாங்க? பிரைபரினால, லைஃப் த்ரெட்னால, personal connection or relationship with the accused, social pressure, political pressure, இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால தான் கோர்ட் ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா எவிடன்ஸஸையும் கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு விட்னஸை ஹாஸ்டைல் விட்னஸ்னு டிக்ளேர் பண்ண முடியாது. முதல்ல ஜட்ஜ் அப்சர்வ் பண்ணுவார்.
விட்னஸ் முதல்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்போ கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, கான்ட்ரடிக்டரியாக அந்த விட்னஸ் பேசுகிறாங்களான்னு பார்ப்பாரு. மெட்டீரியல் கான்ட்ரடிக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாரு. அந்த விட்னஸ் ட்ரூத்தை சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரான்னு பார்ப்பாரு. when judge is satisfied, அவர் இந்த எல்லா ஃபேக்டரையும் பார்த்து அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ஒரு ப்ராசிக்யூஷன் சைடுக்கு உங்களோட விட்னஸையே ஹாஸ்டைல் விட்னஸாக டிக்ளேர் பண்ணவும் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணவும் பர்மிஷன் கொடுப்பாரு. கொடுக்கலன்னா தென் ப்ராசிக்யூஷன் சைட் விட்னஸை அவங்களோட ஓன் விட்னஸாக ட்ரீட் பண்ணணும். அதாவது கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணாமல் டைரக்ட் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். சில சுச்சுவேஷன்ஸில் மைனராக நடக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸ்க்கு ஜட்ஜு விட்னஸ் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு இன்சிடெண்ட்டில் ஒரு விட்னஸ் நான் ஆக்சிடெண்ட் பண்ணதை பார்த்தேன், அவர் ரெட் ஷர்ட் போட்டிருந்தாருன்னு சொல்லும்போது கோர்ட்டில் அதே பர்சன் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லும்போது இது ஒரு மைனர் கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு ஹாஸ்டைல் விட்னஸாக அந்த விட்னஸை டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மேஜர் கான்ட்ரடிக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஹாஸ்டைல் விட்னஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஒரு விட்னஸ் ஹாஸ்டைல் விட்னஸ் ஆயிட்டாலே அந்த கேஸே ஃபெயில் ஆகிடுமா என்ன? நோ, சான்ஸே இல்லை. அந்த விட்னஸை தாண்டி சிசிடிவி எவிடன்சஸ், மெடிக்கல் எவிடன்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ், அதர் எவிடன்சஸ்னு நிறைய இருக்குது. ஸோ ஒரு விட்னஸ் ஹாஸ்டைல் விட்னஸ் ஆயிட்டாலே அந்த கேஸ் ஃபெயில் ஆகிடும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக கோர்ட் ஒரே ஒரு விட்னஸை பேஸ் பண்ணி மட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சான்ஸே இல்லை. கோர்ட் எல்லா விட்னஸையும் எல்லா எவிடன்ஸையும் எக்ஸாமைன் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷனுக்கே வருவாங்க. ஜெசிகா லால் மர்டர் கேஸில் ப்ராசிக்யூஷன் சைடோட நிறைய விட்னஸஸ் ஹாஸ்டைல் விட்னஸாக ஆனாங்க. சர்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ், மீடியா ஸ்க்ரூட்டினிட்டி, அப்பெலன்ட் ப்ரொசீடிங்ஸ்னு எல்லாத்தினாலையும் கன்விக்ஷன் கிடைச்சிது. லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்வொகேட்ஸான நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நார்மலி ஒரு விட்னஸ் ஹாஸ்டைல் விட்னஸ் ஆயிட்டாலே கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அங்கேயே முடிஞ்சிரும் அப்படின்னு இல்லை. கோர்ட் வில் அனலைஸ் அண்ட் ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராசிக்யூஷன் சைடில் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், ஜட்ஜ் அனலைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜட்ஜ் பெர்மிஷன் கொடுக்கறதும் கொடுக்காததும் அவரோட இஷ்டம்தான். ஸோ இந்த கேஸில் கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் தான் ஃபைனல் டெசிஷன். லாவோட பர்பஸ் பனிஷ் பண்ணுறது மட்டும் இல்லை, உண்மையை வெளியே கொண்டு வரதும் தான், உண்மையான குற்றவாளியை தண்டிக்கிறதும் தான். ஸோ திஸ் இஸ் மீ, அட்வொகேட் ராஜமாதங்கி, practicing advocate, Madras High Court.